ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக செய்கிற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காரசோறு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் சாதம் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கடுகு, சோம்பு, ஜீரகம், கடலை பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இதில் வேர்க்கடலை, முந்திரி இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 5-6 பூண்டு பல் எடுத்து தட்டி வச்சுருக்குறேங்க. பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ஸ்டவ் மீடியமாக வச்சு பண்ணுங்கள். கையில் வச்சா பூரா கருகிடும் எல்லாம் சீக்கிரமாக. பாருங்கள், பூண்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காரப்பொடி போட்டுக்கலாங்க. காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், கொஞ்சம் பெப்பர் எல்லாமே தேவையான அளவுக்கு. இது ஒரு 2 பெரட்டிட்டு இப்போ நம்ம சாதம் போட்டு கிளறிக்கலாங்க. உதிரியான சாதம், கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ நல்லா கிளறிக்கலாங்க. இதை இந்த மாதிரி காரசோறு ஒருக்கா செஞ்சு பாருங்கள். லஞ்சு பாக்ஸ்க்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம லேட்டாக வந்துருச்சா கூட ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சாதம் மட்டும் இருந்தால் போதும். குயிக் அண்ட் ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எல்லா நேரமும் நம்ம சமைச்சிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி லேட் ஆகிடும் எந்திரிக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி காரசோறு பண்ணி கொடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். குழந்தைங்களும் ஒரு பருக்க விடாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க, சாதம் கிளறியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. காரம் அதிகமாக இருக்காதுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய், பெப்பர் தான். ஏன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் அதிகமாக காரம் இருக்காது. கொஞ்சம் கலருக்காகத்தான், அதுலேயும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதே மாதிரியும் இருக்கா, நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிட்டு வந்துடுவாங்க. இது தொட்டுக்க அப்பளம், முட்டை இருந்தால் போதுங்க. வேறு எதுவும் தேவை கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.